அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. எல்லையில் அமிர்தாவோட வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் கணேஷனால வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. ஒரு பக்கம் கேட்ரிங் ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற சந்தோஷத்தை ஃபேமிலியோட உட்காந்து கொண்டாடிக்கிட்டு இருக்க நம்ம பாக்கியா அந்த டைமில் எதிர்பாராத விதமாக கணேசன் பொருட்காட்சிக்கு வந்துடுறாரு. ஒரு நேராக பொருட்காட்சியை மட்டும் சுற்றி பார்க்காம பாக்கியாவோட ஹோட்டலுக்கு வந்தது மட்டும் இல்லாமல் அங்கே போயிட்டு காஃபி எல்லாம் வாங்கி குடிக்கிறாங்க. வரும்போதே பாக்கியா நம்மளை பார்த்துட்டாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு தான் வராங்க. ஆனால் இவங்க யாரும் பார்த்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப குறிக்கோளாகவும் இருக்காரு நம்ம கணேசன். காப்பி வாங்கி குடிக்கிறத பார்த்து நம்ம பாக்கியா ரொம்பவே பதறி போயிடுறாங்க. அமிர்தாவும் இங்கே இருக்கா, எழிலும் இங்கே இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் யாராச்சும் அவனை பார்த்தா தேவையில்லாத பிரச்சனை ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி பாக்கியா ரொம்ப பதட்டாயிடுறாங்க. பதட்டானத கையோட அமிர்தா எழில் ரெண்டு பேரும் எந்திரிங்கும் போது இப்போவே வீட்டுக்கு கிளம்புங்க, நீங்கள் அமிர்தாவை கூட்டிகிட்டு கிளம்புடா எழில் அப்படின்னு சொல்லிட்டு எழில துரத்துறதுலே குறியாக இருக்காங்க. ஒரு பக்கம் எழில் என்னாச்சுமா, நாங்கள் இவ்வளோ நேரம் இருந்துட்டோம்ல, ஒரே மட்டும் இன்றைக்கி பொருட்காட்சி முடிச்சுட்டு எல்லாரும் ஒன்றா போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல பாக்கியா கோவப்பட்டு திட்டி விட்டுறாங்க. ரெண்டு பேரும் வேறு வழி இல்லாமல் அம்மாவுக்கு என்னாச்சு தெரியல, வா நம்ம போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு பதறி அடித்து போய் வராங்க. இவங்க ரெண்டு பேரும் கரெக்டாக நம்ம கணேசன் இருக்கிற சைடில் வந்துட்டு இருக்கிறத பார்க்குற பாக்கியா, இரு எழில், நீங்கள் இந்த பக்கம் வேணாம், நீங்கள் இந்த பக்கம் போங்க, அப்போ தான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் போக முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்கள அனுப்பி விட்டுறாங்க. அனுப்பி விட்டுனது மட்டும் இல்லாமல் நம்ம கணேசன் கிட்ட போய் பேசவும் செய்கிறாங்க. என்னப்பா என்னாச்சு உனக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்கியா பார்க்க உடனே கணேசன் வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க மேடம், நான் அவங்கள யாரையும் பார்த்து உண்மையை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக வரல. இங்கே காஃபியெல்லாம் சாப்பாடு சூப்பராக இருக்குன்னாங்க, அப்புறம் டிவியில் டெலிகாஸ்ட் ஆனதையும் பார்த்தேன், அதனால தான் வந்துட்டு போகலான்னு வந்தேன், அதுவும் உங்களை மட்டும்தான் பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் கேட்ட 30 நாளில் 28 நாள் ஓடியே போச்சு, ஆனால் நீங்கள் எந்த முயற்சி பண்ணுற மாதிரி தெரியல, இன்னும் 2 நாள் தான் இருக்குது. 2 நாளில் நீங்கள் உண்மையை சொல்லலை அப்படின்னா நான் சொல்ல வேண்டியதாக இருக்கும், அப்புறம் பிரச்சனை வேறு மாதிரி ஆகிடும், இதை சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன், அப்புறம் நிலா பாப்பா எப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்கியாவை கடுப்பேற்றுற மாதிரி பேசிட்டு நம்ம கணேசன் கிளம்பிடுறாரு. இதனால் பாக்கியா ரொம்பவே மூட் ஆஃப் போய் இருக்காங்க. எப்படி இந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுறது, இன்னும் 2 நாளில் இந்த பிரச்சனையை நம்மளால் சால்வ் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி பல யோசனையில் இருக்காங்க பாக்கியா. என்னாக போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.